நானும் யூடியூப்ல வீடியோ போட்டு தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். உண்மையா தூக்கத்தை கொடுத்த நம்ம பாலையாகாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஜெய் பாலையா. இன்னைக்கு யூடியூப் திறந்தாலே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி துவச்சிட்டு இருக்கீங்க இந்த அகண்டா 2 படத்தை. இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது போட்டு படம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் படத்தை டேரக்டர் யாரும் போயப்பட்டு சீன் அந்த படத்தை கலாய்க்க போயிட்டு ஏன் மென்டல் ஹெல்த்தை கத்துக்க நான் விரும்பலன்னு தான் கையெடுத்து கும்பிட்டு கம்னு வந்துட்டேன். பட் அது வழி இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் காசு கட்டுறதுக்காகவும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காகவும் இந்த கருமத்தை வந்து பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த படத்தை ஒரு ஸ்டிச்சில் உட்காந்து நான் பார்க்கவே முடியலீங்க. நானும் ஓட்டி பார்க்க நினைக்கிறேன். முடியுது நின்றுட்டு பார்த்தேன். இது போதும் நாளைக்கு பார்த்துலான்னு பாக்குறேன். உட்காந்து கேட்ட முடியல, தூங்கி எந்திரிச்ச இன்டர்வியூ போயிட்டே இருக்கு, முடிக்கவே முடியல. பார்க்க வெறியாவது எனக்கு. என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா கதை இது? போயப்பட்ட சீடு ஆல்ரெடி எடுத்த கந்தா படத்துல ஒரு கரமும் ஒரு லாஜிக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதுலயாவது ஒழுங்கா எடுத்து வச்சிருப்பேன்னு பார்த்தா இதுல கெடுத்து வச்சிருக்கியா? திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்றேன்னு போய் நினைக்கிறேன். இன்னைக்கு ரோஸ் பண்ண போது என்ன படம்னா பாலையாகாரோட அகண்டா படம் தான். பாலையாகாரு நீங்க திரும்ப போயப்பட்டியோட சேர்த்து படம் பண்ணீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, போயப்பட்டி சீனே ஒரு லெஜெண்ட் தான். இன்னைக்கு எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரோ அந்த மாதிரி போயப்பட்டி சீனே டாக்ஸில் இருக்காரு. அடிச்சு துவச்சு கலாய்க்க வேண்டிய ஒரு பர்சனு. ஆனா வந்து அவரை தனியா பார்த்துக்கலாம். இப்போ இந்த படம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே, யாருக்கு லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் கீழே ஹைப் ஏற்றி விட்டுருங்க. மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போராசில போயிடலாம். நான் கனகசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியலீங்க. எதையாச்சும் சொல்லியா? நம்ம போயப்பட்டு சீனுக்கு இருந்து ஆரம்பிப்போம். நம்ம சீனு பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து நிறைய ஆக்ஷன் எடுப்பாரு. பட் அவருடைய படத்துல வைக்கிற ஆக்ஷன் காட்சியெல்லாம் பார்க்கும்போது இது ஆக்ஷன் படமா இல்ல காமெடி படமா அப்படின்ட்டு நமக்கே வந்து டவுட் ஆயிரும். இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஆக்ஷன் சீன் பார்க்கும்போது பாரடி பிலிம் மாதிரி இருக்கும், நமக்கே சிரிப்பு வந்துடும். சீரியஸா பேசிக்கிட்டு சிரிப்பு. அவர் எடுத்த காவியங்கள்ல முக்கியமா சொன்னா வினய விஜயராமா சொல்லலாம். அப்புறம் முக்கியமா வந்து ஸ்கந்தாலாம் தலைவன் ஐயோ எரிச்சலாக ஒரு படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி படம் தான். தலைவன் வந்து அகண்டா 2 கிண்டி வச்சிருக்கியா. சரி, அகண்டா மட்டும் இல்ல, கூட லைட்டா அஜெண்டாவும் சேர்ந்து இருக்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேசத்தை அழிக்கிறதுக்கு வராங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் தீவிரதான் காட்டிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி பாகிஸ்தான் தீவிரத்தை காட்டாம டேரக்டா வேற பக்கம் திரும்பி சைனா பக்கம் போயிட்டாங்க. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா, வாங்க போவோம். ஒரு சைனீஸ் ஆர்மி ஜெனரல் வந்து கெட்டவதா காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு ஆர்மி ஜெனரல் இந்தியா அழிக்கிறதுக்கோசரம் கவர்மெண்ட் ஹெல்ப் இல்லாம செய்வாரு. இது வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் எல்லாம் இல்லையாமா, இது வந்து ஒரு கிளம்பு மட்டும் பண்றாரு அப்படி சொல்லி சண்டைக்கு வந்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு ஊட்டு இருப்பாங்க. ஏன் ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் இழுக்கிற? ஓகே சாரி, ஜியோ பாலிடிக்ஸ் வேண்டாம், நோ பாலிடிக்ஸ். அரசியல் பண்ணாத மாமா. புத்த பிச்சு வந்து கொலை பண்றாரு, புத்தரை குப்பலாம் காலி பண்றாரு காமிச்சிருப்பாங்க. அது புத்த பிச்சுவா ஒரு சைனாக்காரையோ ஒரு திபெத்துக்காரையோ காமிச்சுதான் நியாயம். அட்லீஸ்ட் ஃபயரேஸ் பவுட்ருக்கு ஒரு மாசாவது கூட்டு போயிட்டு கெட்டப் கூட உட்காந்துச்சுதான் நியாயம். சம்பந்தமே இல்லாம ஓஜி மகனை வந்து புத்தி பிச்சா மாத்திருப்பாங்க. வேஷெல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வந்துறீங்க. இதை வேற படத்துல கிளைமேக்ஸ் இல்ல, தலைவன் புத்த பிச்சுன்றத மாறிட்டு சம்மதம் மதம் மாறிட்டு இருப்பாரு. மதம் மாறிட்டாரா? ஆமா, திடீர்னு ஓம் நமச்சிவாயா சொல்லிட்டு இருப்பாரு. வரட்டியா? அவர் வந்து ஓம் நமச்சிவாயா இருப்பாரு. அப்பா நீ புத்த பிச்சு தர எப்ப மதம் மாறின? இந்த வாட்டி சைனாக்காரன் வெளில காமிச்சாங்க. சைனாக்காரனுக்கு வந்து பாம்பு போட்டாங்க, இது பண்ணாங்கன்னா ஓகே நியாயம் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா சைனாக்காரனுங்க இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவோட இந்து ரிலீஜியஸ் அழிக்கிறோம் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்களாமா. யாரா நீங்க ரிலீஜியஸ் அப்புறம் இந்தியா அழியும்? இன்னையா நீ சமோசாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அது பழைய படத்துலதான் அவ்வளவு ட்ரெண்ட் இருந்துச்சு, புது ட்ரெண்ட் இப்ப செட் பண்றாங்க. படத்தை ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து பூஜைலாம் பண்ணி இதெல்லாம் அடிச்சு தலைவன் வந்து அறுதி படம் அனுஷ்காம ஆக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்குது இங்க, எது அப்படி பண்றீங்கன்ட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். இது எதுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து ஆக்ஷன் காமிச்சா எப்படி ஸ்டார்டிங் கிரில் பாட்டானம்மா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருப்பீங்க இல்லையா? மொத்தம் 2 பாலையா, ஒருத்தர் ஊர்ல இருப்பாரு, ஒருத்தர் சாமியாரா இருப்பாரு, அக்வரியா இருப்பாரு. அக்வரி விளையாட்டுக்கு ஆஃப் பண்ணி வை, நம்ம இப்போதைக்கு ஊர்ல இருக்கிற வச்சு ஜெலா கேட்டா பண்ணலான்ட்டு கேட்டா பண்ணிருப்பாங்க. இவன் ஊருக்குள்ள இருக்கிற பாயாவுக்கு வந்து ஹீரோயின் இல்ல, ஏன்னா ஹீரோயின் வந்து காலி பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அங்கதான் இருக்கு நம்ம சீனிச்சாமியோட வேலை. அவங்க இருந்தா அவங்கள வச்சு டான்ஸ் ஆட முடியாது, புது ஹீரோயின் கூட்டு வரணும், கவர்ச்சி காட்டணும்ல, அதுக்குன்ட்டு அந்த ஹீரோனை போட்டு புது ஹீரோனை காட்டிருப்பாங்க. அவன் சமீத்தா. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
இது என்ன காரணம்னா உங்க வந்து கிராமத்துக்குள்ள வடக்கன்ஸ்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்களாப்பா. இது கூட பரவாயில்ல சோல்ஜர்ஸ். தன்னோட இன்ட்ரோசியன்ல தான் தலையை வந்து பல பேரை அடிச்சு பொழந்து சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இயற்கைக்கு ஒவ்வாத ஆக்சிஜன் காய்ச்சலை காமிச்சுக்கிட்டு பறக்க விட்டு சொல்லியிருப்பாரு யாரு வந்து போதைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு ஈரனை காமிச்சு அடுத்த செகண்ட் சரக்கு கடைக்கு சொல்லிட்டு இருப்பாரு நம்ம தலைவன். என்னடா புத்தாட்டாது இல்லையா அந்த போதை வேணா விட்டு நீ குடி போதைக்கு அடிமையா இருக்க. இவர் குடிக்கிறது மத்தாம சமைத்தாலும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சரக்கு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு நம்ம பழையகாரு. ஆக்சுவலி கேக்கு என்னன்னா பார்ட்டி பண்ணது பிரச்சனை இல்லை, அந்த ஹீரோயினை வச்சு கிளாமரா பார்ட்டி பண்ணது பிரச்சனை. பிகாஸ் வாத்தி படத்துல வந்து இதே ஹீரோயின் தான் இருப்பாங்க, அதுல பயங்கர ஹோம்லியா கேக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ஜொல்லு விட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான் இவன். இல்லைங்க வந்து அந்த படம் பார்த்துட்டு க்ரஷ்ஷா இருந்தாங்க. க்ரஷ்ஷை கூட்டு க்ரஷ் பண்ணது என் மனசு க்ரஷ் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு பேசுறான். இவங்க தான் பாலையா பொண்ணு கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சீனா இருந்திருப்பாங்க, நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வேளை வந்து செகண்ட் சேனல் கூட்டு வந்துருவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா படத்துல பாதிலேயே இவங்க சுட்டு காலி பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ் இது எதுக்கு தெரியுமா? பார்ட் 3 எடுத்தா அடுத்த காட்டலாம்ல, அதுக்கு தான். என் குழந்தைக்கு ஒரு அம்மாவை நான் தானே யோசிக்கிறேன். அது இல்லப்பா, இந்த செவர் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. யோ இது அடிட்டபிலிட்டியா? இது என்ன அப்படி ஆட்டி போட்டிருக்கீங்க? இதே பயப்படி சீனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க, சிஎம் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாதனால தான் தலைவன் வந்து அகண்டா எடுத்திருப்பான். இதுல பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுக்க வந்து வைரஸ் பரவிடும். சேனக்காரன் வைரஸ் பரவிட்டு இருப்பாங்க. மாத்து மருந்து ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்திருக்கும், அது மிலிட்ரி பேஸ்ல மாத்து வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருந்திருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் இதை எப்படி பார்த்துருப்பாங்க, மிலிட்ரி எதாவது எதுவாக இருந்திருப்பாங்க. இதுனா அவன் மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சேனக்காரனுக்கு வந்து கேங்ஸ்டர் விடுவாங்க. இந்த அடியாளுங்க போயிட்டு அந்த மிலிட்டரி பேசி அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, எல்லாம் சுட்டு காலி பண்ணிட்டாங்கன்ட்டு அடியாத்து விட்டு வச்சிருப்பாங்க இந்த படத்துல. என்ன எழவி அது? ஏயா இப்படி நடந்துச்சுன்னா சும்மா விட்டுருவாங்களாயா? இந்தியன் ஆர்மினா சும்மாவா? இந்தியன் ஆர்மி எவ்வளவு பெரிய இது என்னமோ தெரியல. இப்படி சீனு மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்டர்ஸ் தான் இருக்கீங்க. என்னையா தம்மியை காட்டுறாங்க, இப்ப மிலிட்டரி தப்பா காட்டுறாங்க. இதோட படம் முடியும் போது மிலிட்டரிக்கு சம்மந்தப்படம் படம் முடிகிறாங்க. நாடு ஃபுல்லா நோய் பரவிடுச்சு. எல்லாம் மக்களுக்கு வந்து சாமி மேல நம்பிக்கை போயிருச்சு. சாமி கும்பிட வந்த இடத்துல எங்களுக்கு வைரஸ் தாக்கிடுச்சு, காண்டாயிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் நோய் வந்துருச்சுன்றதுக்கு காது அர்த்தம் வந்தோட காமிச்சா ஓகே, எல்லாம் புத்து புத்து வந்துட்டு இருப்பாங்க. என்னடா பொத்து பொத்து விடுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் எனக்கு டவுட், வைரஸ் பரவிச்சு நோய் பரவுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? மாஸ்க் போடுவாங்க. மாஸ்க் போடுவாங்க, எல்லாரும் குவாரண்டைன் பண்ணுவாங்க இல்லையா? இந்த படத்துல நோய் பரவுமா எல்லாம் காலி ஆகலாமா? ஆனா எவனும் ஒரு நாய் கூட மாஸ்க் போட்டுருக்க மாட்டாருங்க. படம் முடிஞ்சோடனையும் பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம் போடுவாங்க, அதுல போயப்பட்டி சீன் மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பாரு. படத்துல போட சொன்னா படம் எடுக்கும் போது போட்டு படம் எடுக்கும்போது வச்சு போல என்ன படம் படவாத அடிக்குது அடிட்டு. இப்போ என்ன ஆகும், நாட்டில் மக்கள்லாம் வந்து சாவாங்களாமா. அப்போல்லாம் வந்து அகண்டா வரமாட்டாரு. இந்த மிலிட்ரி பேஸில் புகுந்து யங்ஸ்டர்ஸ் வந்து டொம்னு சுற்றி மொத்த பேர் காலி பண்ணுறானுங்க. அப்போல்லாம் அகண்டா வரமாட்டாரு. மாத்து மருந்து காலி பண்ண போவாங்க, அப்பயும் வரமாட்டாரு. தம்பி பொண்ணு மேலே ஒருத்த கையை வச்சான ஒன்று திடீர்னு ஐஸ் பெட்லாம் உடச்சிக்கிட்டு டன்னு டெலிபட்டாய் வந்திருப்பாரு நம்ம பாலையா. டவுட் நீங்க தானே இருந்தீங்க, டக்கு டெலிபட்டாய் இங்கே வந்த இதுதான் டிராகன் பால்சியா? இது வேணா மன்னிச்சிடும்டா. அது ஒரு சின்ன வில்லம் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து எல்லாரும் துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருப்பான். அவன் கையில வச்சுக்கிறது கிரனேட் லான்ச்சர். கிரனேட் லான்ச்சர் கிட்ட லான்ச் பண்ணணும். இவன் வந்து சுடுவான், அது வந்து ரைஃபிள் டிம்னு சுட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ கிரனேட் லான்ச்சர் ரைஃபிள் புல்லட் வருதுன்ட்டு எனக்குள்ள டவுட். கிரனேட் லான்ச்சர்னு உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை கேம் ஆடி இருக்கோம், எத்தனை ஜாம்பி கேம் ஆடி இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? கிரேட் ஆடிச்சிருட்டு GTA ஆடி எங்களுக்கு தெரியாதா? கிரேட் ஆடிச்சிருட்டு பட் இது போயப்படி வச்சிருக்குன்னு தெரியல, அங்கே எக்ஸ்டென்ட் ஒருத்தவங்க தெரியல. எப்படா இது வந்து ஒரு ரைஃபிள் அழகா செய்து யோசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த போயப்படி சீனுக்கு சிஎம் யாரு PM யாரு பவர் கூட தெரியாது, மிலிட்டரியோட பவர் கூட தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு தோணுச்சு எனக்கு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அகண்டா வெளியே வந்துட்டாரு, மொத்த பேரையும் காலி பண்ணிட்டாரு. அகண்டாவை யாரும் காலி பண்ண முடியாதுன்னு பொழுது ஒரு புது வில்லன் லான்ச் பண்றது தான் நம்ம ஆதியை லான்ச் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆதி தான் வந்து மெயின் வில்லன் நம்ம காமிச்சிருப்பாங்க. தலைவர் வில்லசம் பண்ணவும் பார்த்தா பழைய அம்மன் படம் தெரியுமா? பழைய அம்மன் படத்தெல்லாம் வந்து நம்ம நிழல் ரவி இருப்பாரு, கரண்ட் இருப்பாங்க, ஓகே சாமிவாசம் போட்டுக்கிட்டு வெளி கொடுக்குற பாரு, அதை பண்ற பாரு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஆதி. உண்மையோட பார்க்கும்போது பயமே வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பாவம் எப்படி இருந்த மனுஷன் இந்த ரோல் அடிக்கின்ற நிலைமையா அப்படின்ட்டு பார்க்கும்போது பரிதாபமா ஆயிடுச்சு.
இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் அது ஆதின்ட்டு. அந்த ஹைட் இதெல்லாம் சின்ன டவுட் இருந்துச்சு. கிட்ட வந்து அப்படி பண்ணும்போது ஆதின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமா பயமாவே இல்ல, ரொம்ப பாவமா இருந்துச்சு. இதுல வேற தலைவன் வந்துட்டு ஏதோ வில்லசம் பண்ணுவாருன்னு பார்த்தா வெறும் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாரு. இவன் டம்மி தான் போல் இருக்கு. இதுல வேற வில்லங்கிட்ட வந்துட்டு இன்னொரு வில்லங்கிட்ட வந்துட்டு உங்க அப்பா யார் கொலை பண்ணது தெரியுமா, இது இப்படி ஆச்சு தெரியுமா, அதுக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுல வர தலைவனை பயங்கரமா காட்டுறன்ட்டு ஒரு கண்ண பூவர விழுந்து கிடக்கும். கண்ணில பூ விழுந்துருக்கு, டாக்டர் காட்டின அறிவன. இப்ப நான் ஒரு அரசியல்வாதி வந்து நான் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஆதிக்கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேரை பலி கொடுக்கணும் கூட்டமா சொல்லிப்பாங்க. கேள் நான் கடத்தின்னு வரவன் யாரை போய்கிட்டோம் அவங்க கட்டதான் பரவாயில்ல, அவங்க அம்மா ஆத்தா அவங்க அப்பா அப்பா வீட்டுல இருக்கிற கேள்வியெல்லாம் கூட்டு கடத்தி வந்துருப்பாடுங்க. நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருக்கனே. ஏண்டா அவனால சொன்ன மொத்த குடும்பத்தை டெம்போசி கடத்திருக்க யாரா நீ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். மார்வெல்ல மேஜிக் யூஸ் பண்ணி படம் தான் எடுத்துட்டாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்ட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்த ஒரு மேஜிக் படம் எடுக்கணும் அப்படின்னாலே டேரக்டா போயிடுறாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல பார்த்தீங்கன்னா அந்த படம் சுமாரான படம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த படத்தை விஎஃப்எக்ஸ் செம்மையா இருந்திருக்கும். குறிப்பா சொன்னா ஏகப்பட்ட குட்டிச்சாத்தாரில் வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பறந்து போவார் தெரியுமா. அந்த குட்டிச்சாத்தார்களை ஆல்ரெடி நம்ம சுந்தர்சி வந்து அரண்மனை போருக்கு ஆட்டையை போட்டாரு, திரும்ப இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆதிக்கு. இதெல்லாம் தலை மேஜிக் பண்ண சொன்னா ஜிட்ஸ்லாம் பண்ணிருக்காரு எருட்ட மாதிரி. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? கோயம்புத்தூர் என்ன சார் அப்படின்னா நாளைக்கு ரிஜி டைலாக்கு ஒரு 15 ஃபைட் சீன் வச்சுட்டா போதும் எல்லாம் ஆகும்னு பார்த்துருவோம் நினச்சிட்டா இருப்போம். சரி அதாவது கொடுங்க, இவங்க ஃபோன் சொல்லுவாங்க இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படின்ட்டு. வராங்க பாதுகாப்பாக வரணும்ல, ஹெலிகாப்டர் வருமா, ஹெலிகாப்டர் வந்த வேலையை டம்மான்னு வெடிச்சிருமா, எல்லாம் வெடிச்சு ரக்கம் மட்டும் அப்படியே சருசரு வந்துட்டு இருக்குமா, மக்கள் பயந்து ஓடாங்களாமா. திடீர்னு தூசத்தை விட்டு அந்த ரக்கையை மட்டும் தலையை வந்து படம் குச்சி போய் குச்சிட்டு இருப்பாரம்மா. அத சீரியஸ் ஆனது தெரியுமா, ₹1 கொத்தா எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ₹10 போலகுது. குச்சி தனியா இருக்கும், ரக்க தனியா இருக்கும், கலெக்ட் பண்ணிட்டு சுத்த சருன்னு பறந்து போவேன். அந்த மாதிரி தலைய வந்து பூசிக்கிட்டு இருப்பா. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தோம்னா ஃபுல்லா ஃபைட்டு தான். இந்தியா சைனா பார்டர்ன்றது எவ்வளவு சென்சிட்டிவான இடம், எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். ஆனா தலைவன் ஒரு ஆளா பார்டர் தாண்டி போயிட்டு சைனாக்காரல கூட பொழந்துட்டு இருப்பாரு. இதுல வர அவனுக்கு வந்து ரெஸ்போர்ட் வருவாங்க. குறிப்பா ரோபோட்லாம் சண்டை போட வர ரோபோட் வைக்க அந்த ரோபோட் வேலையும் பவர் எஸ்ஸா தெரிச்சுக்கிட்டு இருக்கு. பேட்டரி அவங்க படம் வச்சு பட மாட்டீங்களா, அந்த ரோபோட் வச்சு அவ்வளவுதான் ஃபைட் பெருசா வரப்போகுதுன்னு பார்த்தா அடியாரங்க அடி வாங்குறாங்களோ அந்த மாதிரி ரோபோ அடி வாங்குது. அப்ப இது ரோபோ. இதுல வேற வந்து ஒரு மெசேஜ் வச்சுக்கிட்டு நான் இமயமலை வெடிச்சு காட்டுறேன் பாக்குறியா, இமயலை உடைச்சு காட்டுறேன் பாக்குறியா வில்லன் பேசிட்டு இருப்பான். என் கேள்னா வில்லன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியன் ஆர்மி எங்க போயிருக்கோம், இவங்க எந்த அளவுக்கு இந்தியன் ஆர்மி மொக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி கீழே இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு, இந்தியன் ஆர்மியில பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியாது. வெறும் கேங்ஸ்டர்ஸ் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க, மொத்தத்தை காலி பண்ணி எஸ்கேப் போயிட்டு இருப்பானுங்க. சரி இவர் ஹீரோ விட்டுருங்க, டெலிபோர்ட்டே வந்திருப்பாரு வச்சுக்கலாம். நம்ம ஒய்ஜி மகன் சாதாரண ஆள் தான், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் தாண்டி போய் சவ விட்டுட்டு இருப்பாரு சனகாரங்கிட்ட. நீ எப்படி வந்து நீ எப்படி வந்து நீ எப்ப வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. ஏய் என்னையா இதெல்லாம் சனகாரனுக்கு பார்த்தா என்ன சிரிக்க மாட்டானுங்க, அவனுக்கு எதையும் நம்ம நியூஸ் அழிக்கணும்னு நினைக்க போறானுங்க. அவனுக்கு இல்லாத ஆயுதமா டெக்னாலஜி வைஸா பெருசா வந்துருக்கானுங்க. இல்ல இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இதை வச்சு இவ்வளவுதான் அப்படின்ட்டு முடிவு விடுறாங்கன்றியா, நம்ம இவ்வளவு நினைச்சிருக்கானுங்களே. இந்த படம் பார்த்து இல்லை சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா தெரியல, தலைவலி ஆயிடுச்சு. நீங்க இந்த படம் எப்படி பார்த்தீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்றத வந்து பாக்குறேன். ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு ரோஸ் போட்டுருக்கேன்னா அதாவது குறைகள் தான் மன்னிச்சிங்க. அடுத்த நம்ம ரெகுலராக ரோஸ் போடலாம். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.